அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சராசரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே டெஸ்ட்டு கேட்டிருந்தோம். அதோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். இப்போ முதல் கொஸ்டின் பாருங்கள். ஒரு தேர்வில் 10 மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி அந்த 10 ஸ்டூடெண்ட்டும் பெற்ற மார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோட கூட்டு சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதோட மீன், அரித்மெட்டிக் மீன், அதாவது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? மொத்தமாக எத்தனை மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே கூட்டி எத்தனை கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் கவுண்ட் அதை டிவைட் பண்ணாக்கா அதுதான் ஆவரேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மதிப்பெண் கொடுத்துருக்காங்களா, இதை எல்லாத்தையுமே கூட்ட வேண்டியதான். ஒன்று இதை அப்படியே கொஸ்டின் பேப்பரில் இல்லை ஸ்க்ரீனில் பார்த்து அப்படியே கூட்டினாலும் சரி, அப்படி இல்லைனா மளிகை கணக்கு மாதிரி எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டாலும் ஓகேவா? இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. இதில் 67ங்கிறது தமிழில் மிஸ் ஆயிருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த 10 நம்பர் அப்படியே கூட்ட வேண்டியதான். 15, 75, 33, 67, 76, 54, 39, 12, 78, 11. இது அப்படியே இந்த மாதிரி கூட்டிக்கிட்டிங்கன்னா ஸ்பீடாக கூட்ட முடியும். தப்பு பண்ணாமல் மேக்ஸிமம் கூட்டலாம். இந்த மாதிரி இதில் அப்படியே கூட்டுங்க. 9, 11, 11, 20, 24, 30, 37, 40, 45, 50, 0 மேலே 5, 6, 13, 16, 22, 29, 34, 37, 38, 45, 46, 460ன்னு வருது. அப்போ மொத்த கூட்டினா 460 மதிப்பெண்கள். எத்தனை கொடுத்துருக்காங்க? 10 மாணவர்களோட மார்க் தானே. அப்போ டிவைட் பை 10 அப்படின்னு போட்டாலே முடிஞ்சது. அடித்தோன்னாக்கா 0க்கு 0 போனால் 46 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான், 46 தான். ஆவரேஜ் கணக்கு எல்லாமே மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. கூட்டி அந்த எத்தனை நம்பரோ அதனால டிவைட் பண்ணால் முடிஞ்சது. ஆவரேஜ்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? இதோட மற்ற கணக்கெல்லாம் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். 5 எண்களின் கூட்டு சராசரி 25. அவற்றிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அவற்றின் கூட்டு சராசரி 20 எண்ணில் நீக்கப்பட்ட எண்ணானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது முதல்ல ஒரு 5 நம்பர். ஓகேவா? 5 நம்பர் இருந்திருக்கும். அந்த 5த்தையும் கூட்டினாக்கா அதோட கூடுதல் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அதோட கூடுதலையை 5ஆல் டிவைட் பண்ணால் தானே ஆவரேஜ் கிடைக்கும். அப்படி 5ஆல் டிவைட் பண்ணால் வர ஆவரேஜ் சராசரி பார்த்தீங்கன்னா 25. இதுலேருந்து ஒரு நம்பரை எடுத்துடுறாங்களா? நம்பர் எடுத்துகிட்டா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும்? 4 நம்பர் இருக்குமா? அப்போது அந்த 4 நம்பரையுமே கூட்டி அதை 4ஆல் டிவைட் பண்ணால் வர ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நீக்கப்பட்ட எண் எதுன்னு கேட்டால் 2தோட கூடுதலையும் கண்டுபிடிச்சி அதிலேருந்து மைனஸ் பண்ணிடலாமா? அதாவது இந்த 5 இங்கே கொண்டு போனால் பெருக்கல்ல வந்ததுனாக்கா 5 25 125ன்னு வரும். இந்த 4 இந்த சைடு கொண்டு போனால் 4ஆல் பெருக்குனாக்கா 80ன்னு வரும். அப்போது 5 எண்களின் கூடுதல் 125, 4 எண்களோட கூடுதல் 80. அப்போது இதுலேருந்து கழிச்சாக்கா அந்த இடையில ஒரு நம்பர் இருந்தது கிடைச்சிருமா? அப்போ 125லேருந்து 80 கழிச்சா 45ன்னு வரும். அப்போது அந்த நீக்கப்பட்ட எண் என்ன? 45 அப்படின்றது தான் ஆன்சர். என்ன? ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? மொத்த எண்களோட கூடுதல் டிவைட் பை மொத்த எத்தனை எண்கள் இருந்ததோ அதை வகுத்தாக்கா வரதான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன ரூலை வச்சு இதை போட்டுடலாம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 100 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மேக்ஸிமம் ஆவரேஜில் இந்த மாதிரியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதாவது 100 மாணவர்களோட மதிப்பெண், அவங்களோட சராசரி 40னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 100 மதிப்பெண்ணையும் கூட்டி, ஓகேவா, சம்மேஷன் ஆஃப் எக்ஸ், 100 மதிப்பெண்ணையும் கூட்டி அதை 100ஆல் டிவைட் பண்ணால் இந்த 40 கிடைச்சிருக்கும் ஆவரேஜாக. ஓகேவா? அப்போது அந்த 100 பேரோட கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? இந்த 100 இந்த 40ஓட பெருக்கணுமா? 40ஓட பெருக்குனாக்கா 4000ன்னு வரும். அப்போ அந்த 100 பேரோட மதிப்பெண்களின் கூடுதல் 4000. அதை 100ஆல் டிவைட் பண்ணதுனால தான் இந்த 40ன்னு ஆவரேஜ் கிடைச்சிருந்தது. அப்போ 4000 கூடுதல் கிடைச்சிருச்சா? இப்போ தான் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். 53 அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஓகேவா? 53ன்னு எடுக்கணும், 83ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4000லேருந்து இந்த 83 தப்பாக எடுத்ததை கழிச்சு விட்டுட்டு சரியாக எடுத்த இந்த 53 கூட்டணும். ஓகேவா? 4000லேருந்து 83 கழிச்சோன்னாக்கா 7, 9, 1, 9, 3, 3917ன்னு வந்திருக்கும். அது கூட சரியாக எடுத்த மதிப்பெண்ணை கூட்டணும். கூட்டினாக்கா 53 கூட்டினா 0, 6, 9, 3. ஓகேவா? 7 கீழே 1 கூட்டினோனாக்கா 7 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். 3970ன்னு வந்திருக்கும். இதைத்தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 100ஆல் டிவைட் பண்ணி
அந்த ஆவரேஜ் கொண்டு வந்திருக்கணும். ஓகேவா? இந்த 3970 இதான் 100 மாணவர்களோட கூடுதல். இதை 100ஆல் டிவைட் பண்ணோன்னாக்கா சரியான ஆவரேஜ் கிடைச்சிருக்கும். 39.7ன்னு வந்திருக்கும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா? 39.7 அப்படின்றது தான் சரியான ஆவரேஜ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? இப்படி தான் அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கணும், தப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ போட்டது வந்து ப்ரொசீஜராக போகிறது. இதுதான் சராசரியோட நார்மல் மெத்தட். நீங்கள் சப்போஸ் ஸ்பீடாக போடணும், எஸ்எஸ்சி பேங்கிங்லாம் போகணுன்னா இந்த மாதிரி போடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 53ன்னு எடுக்க வேண்டியதை 83ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ அதிகமாக எடுத்திருக்காங்க? 30 அதிகமாக எடுத்திருக்காங்க. 30 அதிகமாக எடுத்ததுனால ஆவரேஜ் அதிகமாக போயிருக்கும். இதுவே 30 கம்மியாக இருந்தால், இதுக்கு முன்னாடி 40ன்னு இருந்த ஆவரேஜ் கம்மியாகி 39.7ன்னு வந்திருந்தது பாருங்கள். அந்த மாதிரி கம்மியாக வந்துருக்கும். அப்போ அந்த 30 மார்க் மட்டும் அந்த 100 பேருக்கு பிரிஞ்சால் எப்படி போகணும்னு பார்க்கணும். ஓகேவா? 53ன்னு எடுக்க வேண்டியதை 83ன்னு எடுத்துட்டாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு தப்பாக எடுத்துட்டாங்க. அப்போ 30 மார்க்கை கம்மி பண்ணணும். அப்போ 30 மார்க்கை கம்மி பண்ணுறோன்னா 30 பேரோட ஆவரேஜையும் கம்மி பண்ணணும். அப்போது இந்த 30 மொத்தம் எத்தனை பேர்? 100 பேரா? அந்த 100ஆல் டிவைட் பண்ணோன்னா எவ்வளோ மாறும்? 0.3 குறையும். இந்த 0.3 மட்டும் அவங்க சொன்ன அந்த 40ன்ற சராசரிலேருந்து கழிச்சா போதும். அப்போ இந்த 40லேருந்து இந்த 0.3 கழிச்சா என்ன வந்திருக்கும்? 39.7ன்னு வந்திருக்கும். இதுதான் சரியான ஆன்சர். கரெக்டாக அதே ஆன்சர் வந்ததா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நீங்கள் சப்போஸ் ஸ்பீடாக போடுறீங்கன்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். அந்த மாறின மதிப்பெண் மட்டும் இப்போது அதிகமாக எடுத்துட்டாங்க, அதனால் நமக்கு கிடைச்ச ஆவரேஜ் கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுத்த மாதிரி தான் காட்டுவாங்க. கம்மியாக எடுத்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்திருக்கு. அப்படி வரப்போ இப்போ 30 கம்மியாக எடுத்துட்டாங்க. ஓகேவா? 30 கம்மியாக எடுத்துட்டாங்கனாக்கா இதோட 0.3 வந்துச்சுனாக்கா அந்த 40ஓட இந்த 0.3 கூட்டுற மாதிரி வந்திருக்கும். 40.3 அப்படின்ற மாதிரி. ஓகேவா? கூடுதல் குறையுதான்னு பார்த்து அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸ்பீடாக இதுக்கு போட்டலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். அப்டைன் தி மீன் ஆஃப் தி ஃபாலோயிங் டேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு சராசரி கான்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப்பாக செட்டாக கொடுக்குற கணக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்குரூப்பாக கொடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து குரூப்பாக கொடுத்த மாதிரி. இதுக்கு என்ன மீனிங்னா இந்த எக்ஸ் அப்படின்றதெல்லாம் மதிப்பு, இந்த எஃப் அப்படின்றத அந்த நம்பர் எத்தனை தடவை ரிப்பீட்டாக வந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது 5 இங்கே 3னா 5ன்ற நம்பர் 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. 10ன்ற நம்பர் 10 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. 15ன்ற நம்பர் 25 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணுனாக்கா இதோட மொத்த மதிப்பை கண்டுபிடிக்கணும். 5ன்றது 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னா 3ஆல் பெருக்குனா என்ன வரும்? 5 3 15ன்னு வரும். ஓகேவா? இந்த பாக்ஸ் வச்சுவோம். 5 3 15ன்னு வரும். 10 தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னா 100ன்னு வரும். இந்த மாதிரி அதோட வேல்யூ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி. ஓகேவா? வேல்யூ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் ஆஃப் எஃப் பெருக்கல் எக்ஸா, அப்போ சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸு. கீழே எப்போவுமே அந்த சராசரி என்ன பண்ணுவோம்? எத்தனை தடவை வந்திருக்குன்னு தானே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 5 3 தடவை வந்திருக்குன்னா இது ஒரு 3, 10 தடவை வந்திருக்குன்னா 10. அப்போது 3 10 25 7 5ன்னு இத்தனை தடவை வந்திருக்குன்னா உடனே இதை எல்லாத்தையுமே கூட்டி அதால் டிவைட் பண்ணும். எத்தனை தடவை வந்ததோ அதெல்லாம் டிவைட் பண்ணுறது தானே ஆவரேஜ். அப்போது சம்மேஷன் ஆஃப் எஃப் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இதற்கான ஃபார்முலா. ஓகேவா? இந்த மாதிரி குரூப் பண்ணி வர கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே மீன் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த எக்ஸையும் எஃப்ஐயும் பெருக்கணுமா? இப்படியே பெருக்கிக்குவோமா? ஓகேவா? அப்போது 15 × 25 என்ன வரும்? 10 25 250, 5 25 ஒரு 125. அப்போ மொத்தமாக சேர்த்தா 375. 20 × 7 140, 25 × 5 125ன்னு வரும். அப்போ என்ன பண்ணும்? இதை எல்லாத்தையுமே கூட்டினாக்கா மொத்தமாக சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் கிடச்சிருமா? 15 100 375 140 125. இது எல்லாத்தையுமே கூட்டணும். கூட்டினா இது ஒரு 15 மிச்சம் 1 2 9 13 15 மிச்சம் 1 2 5 6 7 755ன்னு வருமா? அதுதான் மொத்த மதிப்பு. இப்போது எத்தனை தடவை வந்திருக்கு அந்த நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா? அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டணும். 3 + 10 + 25 + 7 + 5 கூட்டினாக்கா 3யும் 10யும் கூட்டினா 13 13 25 38 38 7 45 45 5 50ன்னு வரும். அப்போது 50ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் நமக்கு வரப்போகிற ஆவரேஜாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? 5ஆல் அடிக்கலாமா? 5ஆல் அடித்தா 10 5 50, ஒரு 5 5 மிச்சம் 2, 5 5 25, ஒரு 5 5. அப்போ 15.1ன்னு வரும். இந்த 0க்கு பதிலாக இங்கே புள்ளி வச்சிட்டா 15.1. அதுதான் ஆன்சர். அதுதான் சராசரி. ஓகேவா?
இது வந்து குரூப் பண்ணி கொடுக்கப்பட்ட நம்பர். இதுக்கு இதான் மீனிங். மேலே எக்ஸ்னால் அதோட மதிப்பு, எஃப்னா எத்தனை தடவை அந்த நம்பர் வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதோட ஆன்சர் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான கணக்கு நிறையா பார்ப்போம். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 6 குடும்பங்களின் மாத வருவாய் முறையே 3500, 2700, 3000, 2800, 3900 மற்றும் 2100 எனில் வருவாயின் சராசரி கான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து சாதாரணமான அந்த ஆவரேஜ் கணக்கு தான். அதாவது மொத்தம் எவ்வளோ வருவாய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எத்தனை குடும்பம் இருக்குதோ அதனால் டிவைட் பண்ணால் ஒரு குடும்பத்தோட ஆவரேஜ் தெரிஞ்சிட போகுது. அப்போது இது எல்லாத்தையுமே கூட்ட வேண்டியதான். அப்படியே லைனாக எடுத்து எழுதி கூட்டிடுவோம். 3500, 2700, 3000, 2800, 3900, 2100 இது எல்லாத்தையுமே கூட்ட வேண்டியதாக. கூட்டினா 0, 0, 12, 20, 29, 30, மிச்சம் 3, 6, 8, 11, 13, 16, 18ன்னு வரும். அப்போது 18,000 அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா மொத்த வருவாய். மொத்தம் எத்தனை குடும்பம்? 6 குடும்பமாக. அப்போ 6ஆல் டிவைட் பண்ண ஆவரேஜ் தெரிஞ்சிட போது. அடித்தாக்கா 3000ன்னு வரும். அப்போ 3000 அப்படின்றது தான் ஆவரேஜ். எங்கே? ஆப்ஷன் பி. இது வந்து ஒரு சாதாரண ஆவரேஜ் கணக்கு தான். அப்படியே மளிகை கடை கணக்கு மாதிரி கூட்டி அப்படியே டிவைட் பண்ணி போட்டுரும். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ், எக்ஸ் + 3, எக்ஸ் + 6, எக்ஸ் + 9, எக்ஸ் + 12 கூட்டு சராசரி 60 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அந்த எக்ஸ்னு ஏதோ ஒரு மதிப்பு இருக்குது. அது எல்லாத்தையும் கூட்டினா தான் இந்த நம்பர் முழுமை பெறும். அதை எல்லாத்தையுமே கூட்டி மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5 நம்பர் இருக்குது. அந்த 5ஆல் டிவைட் பண்ணியிருந்தால் தான் இந்த 60ன்றது வந்திருக்கும். அப்போ எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதில் அன்னோன் வேல்யூவே வெறும் எக்ஸ் தானே. எல்லாத்தையுமே கூட்டி மிச்சம் விட்டாக்கா அந்த எக்ஸ் மட்டும் தான் இருக்க போது. என்ன வேல்யூன்னு தெரிஞ்சிருமா? அப்படியே கூட்டி போட்டுருவோமா? அப்போ அப்படியே கூட்ட வேண்டியதான். எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் + 3 ப்ளஸ் எக்ஸ் + 6 ப்ளஸ் எக்ஸ் + 9 ப்ளஸ் எக்ஸ் + 12 இது எல்லாத்தையுமே கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணியிருந்தால் இந்த 60 வந்திருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குது பாருங்கள். 5 எக்ஸ் இருக்குமா? 1, 2, 3, 4, 5. அப்போ 5x ப்ளஸ் நம்பர் எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 + 6, 9, 9, 9, 18, 18, 12, 30ன்னு வந்துடும். 5x + 30 / 5 = 60. இந்த 5 இந்த பக்கத்தில் கொண்டாந்தால் 5ஆல் பெருக்குனா 300ன்னு கிடச்சிருந்துருக்கும். அப்போது 5x + 30 = 300. அப்போ 5x என்ன வந்திருக்கும்? இந்த 30 அந்த சைடு மைனஸில் போயிருந்தால் 300லேருந்து 30 போனால் 270. அப்போ 5ஆல் அடித்தோன்னா 4 5 5, 5 25, மிச்சம் 2ன்னு வந்திருக்கும். 4 5 20ன்னு வந்திருக்கும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன வந்திருக்கும்? 54 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேவா? எக்ஸ் மட்டும்தான் இதில் தெரியாத மதிப்பு. அதை எல்லாத்தையுமே கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணியிருந்தால் எக்ஸு தெரிஞ்சிடும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான், 54. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். லைனாக நிறையா நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்ற புள்ளி விவரத்தின் இடைநிலை அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இடைநிலை கேட்டிருக்காங்க. மீடியன். சரியா? மீடியன்னாக்கா என்ன பண்ணுவோம்? ஒன்று கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையுமே ஏறு வரிசையில் எழுதுவோம், இல்லை இறங்க வரிசையில் எழுதுவோம். எழுதிட்டு நடு நம்பர் எதுவோ அதுதான் அதோட இடைநிலை அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். சப்போஸ் நடு நம்பர் கிடைக்கலாம். ஏன்னா ஒத்தப்படையில் எல்லா நம்பர்ஸும் இருந்ததுன்னா நடு நம்பர் கிடைக்கும். ரெட்டைப்படையில் கொடுத்துருந்தாங்க மொத்த நம்பர் அப்படின்னாக்கா கிடைக்காது. நடுவில் இருக்கிற 2 நம்பரை கூட்டி அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இடைநிலை. அப்போ இதில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெட்டைப்படையில் கொடுத்துருக்காங்க. நடு நம்பர் வராது. 6 6 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைடில் ஒரு 5 நம்பரை விட்டுட்டு இந்த சைடில் ஒரு 5 நம்பரை விட்டுட்டு நடுவில் ஒரு 2 நம்பர் கிடைக்கும். அது ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையுமே ஏறு வரிசையில் இல்லை இறங்க வரிசையில் எழுதணும். ஓகேவா? ஏறு வரிசையில் எழுதுறது தான் கொஞ்சம் குழம்பாமல் இருக்கும். ஏறு வரிசையில் எழுதிக்கங்க. எந்த நம்பரும் விட்டுறாமல் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? 200லேருந்து 250 வரைக்கும் எடுங்க. 200லேருந்து 250க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 248 இருக்குது. 248. அதுக்கப்புறம் 250க்கு மேலே எடுங்க. 252 இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா 256 இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா 260 தாண்டிட்டு 65 இருக்குது. 65க்கு அப்புறம் இங்கே ஒரு 67ன்னு இருக்குது. 267. அதுக்கப்புறம் 260க்கு மேலே இல்லை, 270க்கு மேலே இருக்குது பாருங்கள். 276. அதுக்கப்புறம் 200ல் ஏதாவது இருக்குது, அது 284. அதுக்கப்புறம் 200க்கு மேலே எதுவும் இல்லை. 300ல் பார்த்தீங்கன்னாலும் எந்த நம்பரும் இல்லை. 400ல் பாருங்கள்,
400ல் ஒரு நம்பர் இருக்குது, 482 இருக்குது. அப்போது 482. அடுத்து 500க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 526 இருக்குது. வேறு எதுவும் 500க்கு மேலே இல்லை, 526. அதுக்கப்புறம் 600க்கு மேலே தான், இங்கே ஒரு 625 இருக்குது. அடுத்து 600க்கு மேலே 672 இருக்குது. அதுக்கப்புறம் 700க்கு மேலே 726. ஓகேவா, அந்த 12 நம்பரையும் எடுத்து எழுதியாச்சு. எடுத்து எழுதுறது தான் தப்பு பண்ணுவீங்க. அந்த ஆர்டராக ஏறு வரிசையில் இல்லை இறங்கு வரிசையில் எழுதணும், நம்பர் மிஸ் ஆகாமல் எழுதணும். இடையில ஏதோ ஒரு நம்பரை குழப்பிட்டீங்கன்னா விட்டுருவீங்க. அதனால் எழுதும்போது இந்த நம்பர்லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே, இப்போ 50க்குள்ளே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 1லேருந்து 50க்குள்ளே ஃபஸ்ட்டு என்னென்ன பார்ப்போம், இல்லை 10 10 கொடுத்துருக்காங்களா நெருக்கமாக 1லேருந்து 10க்குள்ளே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா தப்பாகாது. இப்போ பாருங்கள், 5 நம்பர் இந்த சைடு விட்டுணுமா, 3 2 5, இந்த சைடு 3 5 5, இந்த சைடு ஒரு 5 நம்பர் விட்டுட்டு நடுவில் இருக்கிற இந்த 2 நம்பர், இந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் முடிஞ்சுது. அப்போ 276ஐயும் 284ஐயும் கூட்டினா 10 மிச்சம் 1 15 16 மிச்சம் 1 560ன்னு வரும். இந்த 560 2ஆல் டிவைட் பண்ணால் 280ன்னு கிடைக்கும். அப்போது இதோட இடைநிலை என்ன, 280. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? நிறைய நம்பர் இந்த மாதிரி 12 13 நெருக்கமாக கொடுத்து எழுத சொல்கிறப்ப நம்பரை மிஸ் பண்ணி தப்பு பண்ணிடுவீங்க. அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுனாலே இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, ஸ்கூல் பிள்ளைங்க கூட ஈஸியாக போடுற கணக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். தி மோட் ஆஃப் தி அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த நிறைய நம்பரில் என்ற புள்ளி விவர தொகுப்பின் மோடு என்னன்னு தான் கேட்குறாங்க. மோடுனா என்ன அர்த்தம்? மோடுனா எந்த நம்பர் அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான் அந்த மோடு அப்படின்னு சொல்லி அர்த்தம், முகடுன்னு அர்த்தம். அப்போ இதில் எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஓகேவா, 2 வந்து 3 தடவை வந்திருக்கு. அடுத்து 3ன்னு எடுத்துக்கிட்டால் 1 இங்கே 1, 3 வந்து 2 தடவை தான் எடுத்துருக்கு. அப்போ 3ஆக இருக்க வாய்ப்பு இல்லை. 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, 4ம் 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா, 2 4 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து 7ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1 இங்கே 1, 7ம் 2 தடவை தான். அப்போ 7ம் கிடையாது. 8ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை தான் வந்திருக்கு. 9ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ அதுவும் கிடையாது. அப்போ அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்கிற என்ன, இந்த 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் தான். அப்போது இந்த 2 தான் முகடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 2 4. ஓகேவா, மோடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் இசை சராசரி மற்றும் பெருக்கல் சராசரி முறையே 6:4 மற்றும் 8 ஆகும். எண்கள் ஆவன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஹார்மோனிக் மீனும் ஜாமெட்ரிக் மீனும் கொடுத்துருக்காங்க 6.48 அப்படின்னு சொல்லி. அந்த 2 வேல்யூஸ் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ இதை ஃபார்முலா வச்சே கண்டுபிடிச்சல, ஏன்னா இது 2த்துக்குமே ஃபார்முலா உண்டு. ஓகேவா, ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா 2ab / a + b. ஓகேவா, ஆல்ரெடி இந்த ஃபார்முலா சொல்லியிருப்பேன், சொல்லனாலும் இதில் பார்த்துக்கோங்க. 2ab / a + b அப்படின்றது தான் ஹார்மோனிக் மீனோட ஃபார்முலா. ஜாமெட்ரிக் மீனுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா √ab சொல்லியிருப்பேன். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய கணக்கு ஜாமெட்ரிக் மீனில் வேறு போட்டிருப்போம், அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த 2 தான் ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாவில் போட்டு அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ஹார்மோனிக் மீன் என்னன்னு சொல்லிட்டாங்க, 6.4ன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஜாமெட்ரிக் மீன் வந்து 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த ஜாமெட்ரிக் மீன் எடுத்துக்குவோம். ஏபி வேணால் என்ன பண்ணும், இந்த ரூட் அந்த சைடு போனால் ஸ்கொயர் ஆகுமா, அப்போ ஏபி என்ன வரும், 8 ஸ்கொயர்னாக்கா 64ன்னு வரும். சரியா, இதை ஒரு இதாக எடுத்துக்குவோம். அடுத்து இந்த ஃபார்முலா வரும் 2ab / a + b அப்படின்றது 6.4னா இந்த ஏபிக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இங்கே 64ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த 64 இதில் போட வேண்டியதான். 2 × 64 கீழே a + b = 6.4ன்னு வரும். இந்த a + b இந்த சைடு கொண்டாந்துருவோம். 2 × 64 கீழே இந்த 6.4 கொண்டாந்துருவோம். 6.4 இதை கீழே கொண்டாந்துட்டு a + b இந்த சைடு கொண்டாந்துரும். அப்போ இப்போ அடித்தோம்னாக்கா இங்கே கீழே 6.4 இருக்குது, மேலே 64 இருக்குது. 6.4 10ஆல் பெருக்கினா தானே 64 வரப்போகுது. அப்போது 1ஆல் இதை அடிக்கலாம், இது வந்து 10 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அப்போ a + b யோட வேல்யூ என்ன, 2யும் 10யும் பெருக்கினா a + b யோட வேல்யூ 20ன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போது a + b யோட வேல்யூ 20, ஏபியோட வேல்யூ 64. இதை வச்சு ஏபி கண்டுபிடிச்சலாம். ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா டைரெக்டாக ஆன்சர் 4 சாய்ஸையும் பார்த்துட்டு வேண்டியதான். எந்த 2 நம்பரை கூட்டினா 20 வருதுன்னு பார்க்கணும். 8 8 கூட்டினா 16 தான் வரும், கிடையாது. 32 2 கூட்டினா 34 வரும், கிடையாது. 4யும் 16யும் கூட்டினா 20 வருது. அப்போது ஆப்ஷன் சியாக தான் இருக்கும். டியையும் பார்த்துருவோம். 10யும் 6 10யும் 6 கூட்டினா 16ன்னு வரும், அப்போ இதுவும் கிடையாது. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு போட்டலாம். இன்னும் வேணால் செக் பண்ணாக்கா
ஏ ப்ளஸ் பியை கூட்டினா 20னா ஏபியை பெருக்குனாக்கா 64ன்னு வரும். அப்போ இந்த 4ஐயும் 16ஐயும் பெருக்கி பாருங்கள், 4 16 64ன்னு வருமா? அப்போ ஆப்ஷன் சி தான் அந்த ரெண்டுத்தையுமே பூர்த்தி பண்ணுதுன்னு உடனே அதுதான் கரெக்டுன்னு போட்டுடலாம். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணும், இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஹார்மோனிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், அந்த இசை சராசரிக்கும் அந்த பெருக்கல் சராசரிக்கும் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் 20ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க, அதாவது நிகழ்வெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. 20க்கான நிகழ்வு. அதாவது நிகழ்வெண் அப்படின்னா என்னென்னா, அந்த ஃப்ரீக்வன்சினா என்னென்னா, ஒரே நம்பர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, அதுவும் அவங்க கொடுத்த நம்பர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்து அந்த ரிப்பீட் ஆன கவுண்டு தான் பார்த்தீங்கன்னா நிகழ்வெண். ஓகேவா? அப்போ இங்கே 20 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா 20 எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்கணும் கொடுத்துருக்க டேட்டாவில். இங்கே ஒரு 20 1, இங்கே ஒரு 20 2, இங்கே ஒன்று 3, இங்கே ஒன்று 4, அடுத்து இங்கே தொடர்ந்து 3 5 6 7, அதுக்கு மேலே இல்லை. அப்போது 7 தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு ஒன்று ஆன்சர் 7 அப்படின்னு சொல்லி போட்டலாம். ஓகேவா? நிகழ்வெண்ணா ஒரு நம்பர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுவே முகடுனாக்கா எந்த நம்பர் அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த நம்பர் தான் முகடு. ஓகேவா? இப்போ இந்த 20ன்றது 7 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, இந்த 20 தான் அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கொடுத்துருக்க நம்பர்லேயே முகடுன்னு கேட்டால் 7 தடவை அதிகமாக ரிப்பீட் ஆனதுனால 20 தான் முகடுன்னு போடலாம். ஆனால் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டால் இந்த 20 எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் அதோட ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? நிகழ்வெண் அப்படின்னு சொல்லி வரும். 7 தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு ஒன்று 7ன்னு போட்ட வேண்டியதான். அப்போது ஆன்சர் என்ன? 7. இதுதான் முகடுக்கும் நிகழ்வெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 12 17 5 8 13 6 9 என்ற விவரங்களின் இடைநிலை அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இடைநிலை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இடைநிலை கேட்டாலே ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜஸ்ட்டு அதை ஏறு வரிசையிலோ இறங்கு வரிசையிலோ எழுதிட்டு நடுவில் அந்த மிடில் நம்பர் என்னன்னு பார்த்து அதை எழுதினாலே அதுதான் ஆன்சராக வரும். அப்படியே இதை ஏறு வரிசையில் எழுதுவோம். ஏறு வரிசை இறங்கு வரிசை எதுனாலும் எழுதலாம். ஏறு வரிசையில் எழுதுங்க. சின்ன நம்பர் 5 6, அதுக்கப்புறம் 8 9 12 13 17 அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் அப்படியே ஏறு வரிசையில் எழுதியாச்சு. இதில் மிடில் நம்பர் இந்த பக்கம் ஒரு 3 நம்பர், இந்த பக்கம் ஒரு 3 நம்பர் போணுச்சுன்னா நடுவில் இருக்கிற நம்பர் என்னவோ அதுதான் இடைநிலை. சிம்பிள் தான். அப்போ ஆப்ஷன் என்ன? பி. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7 மாணவர்கள் தின செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு 7 மாணவர்களோட அந்த பணம் கொடுத்துருக்காங்க. இவற்றின் இடைநிலை அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. போன கணக்கே மாதிரி தான். இடைநிலை அளவுனாலே என்னென்னு தெரிஞ்சு போச்சு. ஏறு வரிசை இல்லை இறகு வரிசையில் தான் எழுதணும். அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஸ்டினை எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணுன்றனால சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை மட்டும் கொடுத்துட்டே கொடுத்துருக்கலாம். அப்படியே ஏறு வரிசையில் எழுத வேண்டியதான். 22 23, அதுக்கப்புறம் 26, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா 28, அதுக்கப்புறம் 40 43 42 43, இப்படி ஏறு வரிசையில் எழுத வேண்டியதான். மிடில் நம்பர் வரலைன்னா நடுவில் இருக்கிற 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி போடுவோம். ஆனால் இதுலேயுமே பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் 3 நம்பர், இந்த பக்கம் 3 நம்பர் போணுச்சுன்னா நடுவில் 4ஆம் நம்பர், ஏன்னா 7 பேர் தான், மிடிலாக 4ஆவது நம்பர் இருக்கும். அப்போ ஆன்சர் இதுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 28. ஆப்ஷன் சி தான். சிம்பிளான கணக்குகள் தான் இதெல்லாம் கேட்டால். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக குரூப் 4லேயே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும்போது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரியான சராசரி உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? மேக்ஸிமம் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆவரேஜில் வரும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு பதிலாக மாற்றி இன்னொரு அளவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. நிறைய கொஸ்டின் பார்ப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 மாணவர்களோட சராசரி 150 தான். இதை வந்து 2 டைப்பில் போடலாம். கொஞ்சம் லென்த்தாகவும் போடலாம், ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். லென்த்தாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். ப்ரொசீஜர் என்னென்னா, 10 மாணவர்களோட சராசரி 150னா 10 மாணவர்கள் அவங்களோட சராசரி 150னா மொத்தம் 10 பேரோட உயரம் மொத்தமாக பெருக்குனாக்கா 1500 சென்டிமீட்டர் வரும். ஆனால் சரி பார்க்குறப்போ ஒருத்தவங்களோட சென்டிமீட்ரு 140 என்பதை 130ன்னு எடுத்துட்டாங்களா, கம்மியாக எடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர். அப்போ ஒரு 10 சென்டிமீட்டர் இதோடு கூட்டணும். கூட்டினாக்கா 1510ன்னு வந்திருக்கணும். இதுலேருந்து தான் சராசரி கண்டுபிடிச்சிருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்களோட மொத்த உயர கூடுதலாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதை 10ஆல் டிவைட் பண்ணாக்கா ஒரு 0 போனால் 151ன்னு ஆவரேஜ் வந்திருக்கணும். அவங்க வந்து 130ன்னு எடுத்துட்டாங்க 140க்கு பதிலாக. அப்போது
இப்போ என்ன 151 151 சென்டிமீட்டர் வரணும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். இப்படி போடணும். இது கூட கணக்கு சின்னதாகவே போட்டோம், ஈஸியாக 10ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வந்துட்டு. கொஞ்சம் பெருக்கிற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 12 13 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நிறையா பெருக்கிக்கிட்டு இருக்கணும். இதை ஷார்ட்கட்டாக எப்படி போகலன்னா 10 மாணவர்கள் 150 சென்டிமீட்டரா 140ங்கிறத 130ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ கம்மியாக எடுத்துட்டாங்க. ஒரு 10 அதிகமாகணும். 10 அதிகமானுச்சுன்னா ஆவரேஜ் சராசரி உயரத்துலேயும் அதிகமாகுமா? அதை என்ன பண்ணால் எவ்வளோ கம்மியாக எடுத்தாங்களோ அந்த கம்மியாக எடுத்தது 10 மொத்தம் எத்தனை மாணவர்கள் 10 அதை 10ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். 1. அப்போது ஏற்கனவே எடுத்த ஆவரேஜில் 1 அதிகமாக வந்திருக்கணும். இப்படி கம்மியாக எடுத்ததுனால 1 கம்மியாக வந்துட்டுன்னு இந்த 1 மட்டும் இந்த 150ஓடு கூட்டினா போதும். 150 + 1 151 அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் வந்துருக்கும். ஓகேவா? எப்போவுமே இந்த மெத்தட்லேயே போட்டு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கணக்கு அந்த கால்குலேஷன்லாம் டஃப்பாக கொடுத்தாலும் இந்த மாதிரி வரப்போ ஈஸியாக போட்டுடலாம். நிறையா கணக்கு இதில் பார்ப்போம். ஜஸ்ட்டு அந்த எத்தனை பேர் மொத்த மாணவர்கள் கொடுத்துருக்காங்களோ அது தப்பாக எடுத்த அளவு அது அதிகமாகுதா கம்மியாகுதான்னு பார்க்கணும். 130ன்னு கம்மியாக எடுத்துட்டாங்க. அப்போ ஆவரேஜ் அதிகமாகணும். அதனால் வர நம்பரை இதோட கூட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேவா? பாயிண்ட் நம்பர்லாம் போனால் கொஞ்சம் அதிகமாக போகும். அந்த மாதிரி கணக்கெல்லாம் எடுத்து பார்ப்பீங்க. இப்போ இந்த கணக்கு பாருங்கள். 4 மதிப்புகளின் சராசரி 20 ஆகும். ஒரு எண் 4 மதிப்புகளிலும் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எனில் கூட்டப்பட்ட எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 4 நம்பர் இருக்குது. 4 நம்பரோட சராசரி 20னா மொத்தமாக பெருக்குனாக்கா 80ன்னு வரணும். இப்போ இந்த 4 நம்பர்லேயும் ஏதோ ஒரு நம்பரை கூட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 22ன்னு வருதான். அப்போ 4 நம்பரோட ஆவரேஜ் 22ன்னு வந்தால் 88ன்னு வரும். அப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன? 8. ஓகேவா? அந்த 8 தான் இந்த 4 நம்பர்லேயும் சேர்த்துருக்காங்கனாக்கா 4ஆல் டிவைட் பண்ணால் 2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதை நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு தான் போடணுன்னு இல்லை. 20ங்கிறது 22ஆக மாதிரி இருக்குது. ஆவரேஜில் வித்தியாசம் என்ன? 22 - 20 2ன்னு வரும். இந்த 2 தான் 4 நம்பர்லையுமே கூட்டினா. ஏன்னா சராசரினாக்கா அந்த கூட்டு நம்பர் எல்லாத்துலேயுமே பிரிஞ்சு போகணும்ல, 4த்துக்குமே பிரிஞ்சு போகணும்ல. அப்போ 4த்துலையுமே இந்த 2 கூட்டினா தான் வரப்போகுதுன்னு இந்த 22லேருந்து 20 கழிச்சு 2ன்னு இப்படியே ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் பாருங்கள் 2 தான் வரும். ஓகே, இதுக்கு ரொம்பவுமே யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரியும் போடலாம். டைம் அதிகமாக எடுக்காது. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 4 நம்பர்லேயுமே கூடுதா? ஒரே நம்பர் தான் கூடுதுனாக்கா 4 நம்பர்லேயும் என்ன நம்பர் கூடுனா 22 வரும். 22லேருந்து 20 கழிச்சா 2 வரும்னு ஈஸியாக போட்டுருக்கலாம். ஓகேவா? சிம்பிள் தான். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். 75 எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27 என கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற எண் தவறுதலாக 43 என படிக்கப்பட்டது. பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அத்தொகுதியின் சரியான சராசரியை காணவும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கில் அந்த ஷார்ட்கட்டாக போட்டால் ஈஸியாக இருக்கும். அதாவது 75 நம்பரு 27 சராசரி. ஒரு நம்பர் மட்டும் 53ங்கிறத தவறுதலாக 43ன்னு எடுத்துட்டாங்க. அப்போது சராசரியில் எவ்வளோ உயரணும்னு பார்க்கணும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. எப்படி எடுத்தாங்க? 43ன்னு எடுத்துட்டாங்க 53க்கு பதிலாக. அப்போது எவ்வளோ மாறி இருக்குது? 53 43 கழிச்சா 10. அதிகமாக எடுத்துருக்காங்களா கம்மியாக எடுத்துருக்காங்களா? 53க்கு பதிலாக 43 தான் எடுத்துருக்காங்க, கம்மியாக எடுத்துட்டாங்க. அப்போது இந்த 10 மொத்த கூடுதலில் போய் ஆவரேஜ் அதிகமாகணும். அப்போ இந்த 10 என்ன பண்ணணும்? மொத்த எண்ணிக்கையால் வகுக்கணும். மொத்த எண்ணிக்கை என்ன? 75. அப்போ 10 / 75ன்னு போட்டாக்கா அடித்தோன்னாக்கா 10 75 இந்த மாதிரி வகுத்து போடுவோம். 0 வரும். அப்போது பாயிண்ட் வச்சு 1 75 மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா 25ன்னு வரும். 0 சேர்த்தோன்னாக்கா 3 75 225ன்னு வரும். மறுபடியும் 25 தான் வரும். 25ன்னு 0 போட்டு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ 0.13 மேலே கோடு போடணும். அப்போ இந்த 0.13 தான் கூடணும். ஓகேவா? 53 43ன்னு எடுத்துட்டாங்கனாக்கா 53 எடுத்தால் 10 அதிகமாகணும். அப்போ இந்த ஆவரேஜ் கூடணும். பழைய ஆவரேஜ் என்ன? 27. அந்த 27ஓட இந்த 0.13 மட்டும் கூட்டினா போதும். 27.13ன்னு ஆன்சர் வரும். ஆப்ஷன் பி. இதுக்காக நீங்கள் இந்த 75ஓட இந்த சராசரி எல்லாத்தையுமே கூட்டி அதுக்கப்புறம் இந்த 53ன்னு 10 மாறி இருக்குன்னு சொல்லி 10 கூட்டி மறுபடியும் 75ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கால்குலேஷன் பெருசாக போகும். இந்த மாதிரி சிம்பிளாக போட்டு போயிடலாம். ஓகேவா? ஆவரேஜ் என்ன? 27.13. அடுத்து இந்த கணக்கு. 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80 எனில் அவர்களின் மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. 10 குழந்தைகளோட சராசரி 80னா 10ஓட 80 பேருக்குன்னா 800ன்னு வரப்போகுது. அவங்களோட மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 80 இருந்திருக்கும். அதைத்தான் 10ஆல் டிவைட் பண்ணி 80ன்னு போட்டிருக்காங்க. 800ன்னு வந்திருக்கும். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி. சிம்பிளான கணக்கு. அடுத்து
ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும்போது 172 என்பதை 148 என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்ததெனில் சரியான சராசரி உயரம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏற்கனவே இந்த மாதிரி உயரம் வச்சு ஒரு கணக்கு போட்டுட்டோம். அதாவது 172க்கு பதிலாக 148ன்னு எடுத்துட்டாங்க. அப்போ 172க்கு பதிலாக 148ன்னு எடுத்தா கழிச்சாக்கா 24 வந்து கம்மியாக எடுத்துட்டாங்க. அப்போ 24 வந்து மொத்தமாக ஆட் ஆகி எல்லா நம்பர்லேயும் பிரிஞ்சு போகுது. மொத்தம் எத்தனை மாணவர்கள்? 12. அப்போ 24லேருந்து 12 டிவைட் பண்ணால் 12 24ன்னு வரப்போகுது. அப்போ எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் 2 அதிகமாகணும். அப்போ பழைய ஆவரேஜ் என்ன? 152. இந்த 152ஓட இந்த 2 கூட்டினா 154ன்னு வரப்போகுது. ஆப்ஷன் டி. ஓகேவா, இதே மாதிரி தான் அதிகமாக கணக்கு கேட்பாங்க. அதனால தான் 2-3 கணக்கு எடுத்திருக்கு. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது கூட அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டிருந்தது. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின்னர் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில் 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 30 மேட்ச் வரைக்கும் அவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 72. 31வது மேட்ச் முடிஞ்சவொடனே 73 மாறுதுன்னா அந்த 30 மேட்ச்லையுமே அந்த ஆவரேஜாக எடுத்த ஸ்கோரை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காரு. அதனால் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. அப்போது அந்த 31வது ஆட்டத்தில் அவர் எடுத்த ஸ்கோர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே பெருக்கி போடலாம். 30 ஆட்டத்தில் 72 அடிச்சிருக்காரா? 30 ஆட்டத்தில் 72 அடித்தா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 2 6 3 7 21 2160 ரன் அடிச்சிருப்பார் 30 ஆட்டம் முடிகிறப்ப. அந்த 31வது ஆட்டம் முடிகிறப்ப ஆவரேஜ் வந்து 73 மாதிரி தான். அப்போ இப்போ பெருக்கி பாருங்கள். 1 3 3 3 9 1 7 7 3 21 3 16 மிச்சம் 1 2 2 2263 மாறியது 31வது ஆட்டம் முடிகிறப்ப அவரோட மொத்த ரன்ஸு. அப்போது 31வது ஆட்டத்தில் அவர் எவ்வளோ அடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்க இந்த 31வது ஆட்டத்தோட மொத்த ரன்ஸ்லேருந்து இந்த 30வது ஆட்டத்தோட மொத்த ரன்ஸை கழிச்சா 31வது ஆட்டம் கிடச்சிரும். அப்போது 226063லேருந்து 2160 கழிச்சாக்கா 3 0 1 103 ரன் வந்திருக்கும். ஓகேவா, அப்போ 31வது மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிருப்பார், 103 ரன் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதனால தான் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 72 இருந்தது 73 மாறி இருக்குது. 30 ஆட்டத்துக்குமே அந்த ரன்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போயிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி மொத்தம் இதுலேருந்து கழிச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஈஸி தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எண்களின் சராசரி 40 என்றால் எக்ஸின் மதிப்பை கண்டறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நம்பர் கொடுக்காம எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். அப்போனாக்கா மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 5 நம்பரோட சராசரி 40னாக்கா 5 × 40 200 வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பு. அந்த மொத்த மதிப்பில் இந்த 4 மதிப்பை கழிச்சிட்டாக்கா 5வது மதிப்பு கிடைச்சிருமா? அப்போ 4 மதிப்பை கூட்டுங்க. 20 20 + 35 55 55 + 45 90 100 ஆச்சு. 100 + 37 137 137 இதுலேருந்து கழிச்சா 3 9ல் 3 போனால் 6 63ன்னு வரும். அப்போ இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 63ன்னு வந்திருக்கணும். ஆப்ஷன் என்ன? சி. இதை எப்படி கூட்டி தான் இந்த 200 வந்து 5ஆல் டிவைட் பண்ணி 40ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ இடையில அந்த ஒரு நம்பரை மட்டும் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த நம்பரை கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின், கடைசி கொஸ்டின். இது வந்து அந்த இடைநிலை வச்சு போகிறது. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 35 மற்றும் 59 ஆகும். இடைநிலை அளவு காண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இடைநிலை அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா முகடும் சராசரியும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சராசரி முகடு இடைநிலை இந்த 3மே சேர்ந்து வந்தாலே இது ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா உண்டு. அந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சலான்னு கிளாஸ் நடத்துகிறப்பே சொல்லியிருப்பேன். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா முகடு = 3 × இடைநிலை அளவு -2 × சராசரி. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கணக்கு போட்டுப்போம். அப்போ முகடு பார்த்தீங்கன்னா 59ன்னு கொடுத்துட்டாங்க. 59 = 3 × இடைநிலை தான் தெரியல எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் -2 × சராசரி வந்து 35ன்னு போட்டாக்கா அப்போ 3xன்னு வரும். இது வந்து 70 59 70 மைனஸ்லேருந்து இந்த பக்கம் வந்ததுனாக்கா 59 + 70 9 12ன்னு வரும் = 3x. அப்போ 3 இந்த சைடு கொண்டாந்து அடித்தா 1 3 3 4 3 12 3 3 9ன்னு வரும். அப்போ x = 43ன்னு வரும். அப்போது இடைநிலை அளவு பார்த்திங்கன்னா 43. ஆப்ஷன் ஏ. ஓகேவா, இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரியான ஒரு கணக்கு அப்பப்போ கேட்டுறாங்க. இதான் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டில் வந்த கணக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிளான கணக்குகள் தான், சிம்பிளான டாபிக் தான். இது கூட அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டெஸ்ட் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்ப்போம். நன்றி.